Good morning students. நம்ம இன்னைக்கு UPSC current affairs அக்டோபர் 1 to 15 பார்க்க போறோம். இந்த current affairs analysis complete analysis of Hindu and PIB ரெண்டுத்துல இருந்தும் issues எடுத்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோ both தமிழ் and இங்கிலீஷ்ல ரெடி பண்ண போறோம். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் வழியில குடிமைப்பணி தேர்வு எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, லெட்ஸ் இஷ்யூஸ்குள்ளே நம்ம போவோம். ஃபர்ஸ்ட் திங் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஒன்ல என்னென்ன இஷ்யூஸ் கோட் பண்ணியிருக்காங்கன்னா ஜியாகிரஃபியில் இயர்லி வார்னிங் சிஸ்டம் ஆஃப் சுனாமி, தென் லகுன் வில்லாஸ் அட் லக்ஷதீப், சைக்ளோன் டிட்லி பற்றி பார்க்க போகிறோம். தென் ஜென்ரல் ஸ்டடீஸ் 2ல் அபவுட் த கவர்னன்ஸ் அண்ட் பாலிசிஸ் பார்த்தோன்னா சாட்டட் இனிஷியேட்டிவ், நேஷ்னல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம், நேஷ்னல் நியூட்ரிஷன் மிஷன் report, global hunger index, and antibiotics and superbug risk, and Me Too movement in India, and also the National Human Rights Commission பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இன் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் ஊஹான் ஸ்பிரிட் அண்ட் S-400 மிசைல் டீலை பற்றியும் பார்க்க போகிறோம். தென் இன் ஜென்ரல் ஸ்டடீஸ் 3 எக்கனாமியில் IL and FS crisis and கவர்மெண்ட் ஆக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். GDP நார்ம்ஸ் அண்ட் their ரிப்போர்ட்ஸ் அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன் அக்ரிகல்ச்சரில் ட்ரவுட் அண்ட் ஃபார்மர்ஸ் அதுக்காக கவர்மெண்ட் எடுத்த இனிஷியேட்டிவ்ஸ், அண்ட் தென் என்விரான்மெண்ட் மான்சர் லேக், முசி ரிவர், கிர் லயன்ஸ், ஹீட் வேவ்ஸ் அண்ட் டிஜியாத்ரா ஃபெசிலிட்டி இன் ஏர்போர்ட் அது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. தென் சைடாக் கவுன்சில் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அட் லாஸ்ட் டிஃபென்ஸில் MiG-29 ஏர்க்ராஃப்ட் அண்ட் SEO மீட்டிங். தென் இன்டர்னல் செக்யூரிட்டி, கோர்காலேண்ட் இஷ்யூஸ் அண்ட் NRC இன் திரிபுரா பார்க்க போகிறோம். ஸோ இந்த எல்லா இஷ்யூஸ்லையுமே இஷ்யூஸ் என்னென்ன நடந்திருக்கு, அதுக்காக கவர்மெண்ட் எடுத்த ஸ்டெப்ஸ் என்ன, வேறு பாசிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்குன்றத இன்டெப்த்தாக அண்ட் கம்ப்ளீட் அனலைசிஸாக இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு தரப்போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் ஜியாகிரஃபி. ஜியாகிரஃபியில் ஃபர்ஸ்ட் டாபிக் இயர்லி வார்னிங் ஆஃப் சுனாமி அண்ட் எர்த்குவேக். ஸோ சுனாமி அண்ட் எர்த்குவேக்கு இயர்லியாக வார்னிங் தர ஒரு சிஸ்டமை இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிஸ்டம் இட்ஸ் ஆப்பரேட்டட் பை இந்தியன் நேஷ்னல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ், ஹைதராபாத்தில் இருக்குது. அவங்க தான் இதை ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் அபவுட் த இந்தியன் சுனாமி இயர்லி வார்னிங் சிஸ்டம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இட் யூசஸ் சுனாமி வார்னிங்கை நமக்கு தரும். அது மட்டும் இல்லாமல் சுனாமி அஃபெக்ட் ஆகிற எல்லா கண்ட்ரீஸ், இந்தியன் ஓஷனில் இருக்கிற கண்ட்ரீஸ் மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி இருக்கிற இந்தியன் கோஸ்ட் லைன்ஸையும் தாண்டி இருக்கிற ஃபுல் கண்ட்ரீஸ்க்கும் இது சுனாமி வார்னிங்ஸை 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே கண்டுபிடிச்சி அனுப்பிடும். ஸோ திஸ் இஸ் அ ஸ்பெஷாலிட்டி இன் திஸ் சிஸ்டம். அது மட்டும் இல்லாமல் எர்த்குவேக்கை டிடெக்ட் பண்ணால் சுனாமி வருமா வராதான்ற வார்னிங்கை க்ரியேட் பண்ணி அதோட மேக்னிடியூட், டெப்த், அதர் கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி அந்தந்த லொக்கேஷனுக்கு மெசேஜஸை 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி இயர்லியராக ஸ்பெண்ட் பண்ணிவிடும். ஸோ இதுதான் இயர்லி வார்னிங் ஃபார் சுனாமி அண்ட் எர்த்குவேக். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்லி வார்னிங் நமக்கு கிடைச்ச பிறகு என்னென்ன ட்ரில் எக்ஸசைசஸ் பண்ணணும் அப்படின்றத ஒரு மாக்ஸ் எக்ஸசைஸை இந்தியா ஃபாலோ பண்ணாங்க. அந்த எக்ஸசைஸ் மூலமா இந்தியாவும் 23 இந்தியன் ஓஷன்ஸில் இருக்கிற அதர் கண்ட்ரீஸும் சேர்ந்து ஒரு மாக் எக்ஸசைஸ் ட்ரில் வந்து 4th and 5th செப்டம்பரில் செஞ்சாங்க. ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த எக்ஸசைஸை வச்சு எண்ட் டு எண்ட் வார்னிங் சிஸ்டம். ஸோ ஒரு வார்னிங் ஒரு கண்ட்ரிக்கு கிடைச்ச பிறகு அந்த வார்னிங்கை எப்படி பீப்புளுக்கு எடுத்துகிட்டு போய் பப்ளிக் எடுத்துகிட்டு போய் அந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறது, கம்யூனிட்டி லெவலில் எப்படி பீப்புளை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது, அதுக்காக ஒரு மாக் எக்ஸசைஸ், ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு ட்ரில் வந்து நடத்தி ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஸோ வாட் ஆர் த பாசிபிள் கொஷின்ஸ் ஹியர்? ஸோ பாசிபிள் கொஷின்ஸ் பார்த்தோன்னா இதுலேருந்து என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா ஒரு மாடல் கொஷினாக இந்தியன் நேஷ்னல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் இன்காய்ஸ். இந்த இன்காய்ஸ் வந்து எதுக்கு கீழே வேலை செய்யுது? ஸோ இட் இஸ் அண்டர் த ஏஜஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ். தென் இட் இஸ் India is a permanent member of the Oceanographic of UNESCO. The option is option C. So the INCOIS is under the Ministry of Earth Sciences and India வந்து அதில் பெர்மனன்ட் மெம்பராக இருக்காங்க. எப்போ இயர்லி வார்னிங்காக சுனாமியை பற்றி கொடுக்கணும்னாலும் நமக்கு வந்துடும், நம்ம மற்ற கண்ட்ரீஸ்க்கு கொடுக்கலாம் அந்த ஃபெசிலிட்டிஸோட. ஓகே, தென் நெக்ஸ்ட் இஷ்யூ ஆன் த லக்ஷதீப் லகுன் வில்லாஸ். ஸோ லக்ஷதீப் இட்ஸ் அன் ஐலாண்ட் கண்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் லக்ஷதீப்போட மேப் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஐலாண்ட் கண்ட்ரி. இட் இஸ் ப்ரெசன்ட் இன் த அரேபியன் சி ஆஃப் in the western side of India. So in the nation, in the islands of the Lakshadweep, இதில் நிதி ஆயோகோட ஒரு புது ஸ்ட்ராட்டஜி இறக்கியிருக்காங்க டு பூஸ்ட் த ஐலாண்ட் டூரிசம். ஸோ லக்ஷதீப் இருக்கிற பீப்புளோட எக்கனாமி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும், ஸோ இந்தியனோட ஃபாரெக்ஸை அதிகம் பண்ணுறதுக்காகவும் நிதி ஆயோக் ஒரு ஐலாண்ட் டூரிசம்மை
லக்ஷதீப்பில் உருவாக்க போது அதை பிளான் படி ஸோ அங்கே புது புது வில்லாஸை பில்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் தென் டூரிஸ்ட்டை ஆல் அக்ராஸ் த குளோப்லேருந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவும் அங்கே புது வில்லாஸை வந்து கட்ட போகிறாங்க வித் கவர்மெண்ட் அப்ரூவல். ஸோ நித்தி ஆயோகோட ஸ்ட்ராட்டஜி ஆன் டூரிசம் அதை பற்றி இன்டெப்த்தாக இன்றைக்கி அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் த நித்தி ஆயோகோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, ஸோ நித்தி ஆயோக் நீட் த ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஆஃப் ஐலண்ட்ஸ், நாட் ஒன்லி இன் எக்கனாமிக் வே பட் என்விரான்மெண்டலாகவும் இந்த ஐலாண்ட்ஸை பாதுகாக்கணும். இதுக்காக தான் எக்கோ டூரிசம் அப்படின்ற மெத்தடை லக்ஷதீப்பில் கொண்டு வந்திருக்காங்க நித்தி ஆயோக். தென் இதுக்குள்ள ஐலாண்டில் வாட்டர் வில்லாஸை பில்ட் பண்ண போகிறாங்க. இதுக்காக ஒரு அபெக்ஸ் பிளானிங் கமிட்டி அபெக்ஸ் பாடியை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா, ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்டு சினிமா ஷூட்டிங்ஸ் ஆகட்டும், டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகட்டும், மொரிஷியஸ் அண்ட் மால்தீவ்ஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் டெஸ்டினேஷனாக நம்ம லக்ஷதீப்பை ப்ளேஸ் பண்ணி ஃபாரெக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதும் அங்கே இருக்கிற பீப்புளுக்கு எக்கனாமிக்கலாக டெவலப்மெண்ட் கொண்டு வரதும் நம்ம நித்தி ஆயோகோட ஸ்ட்ராட்டஜி. தென் அங்கே ஏகோ காட்டேஜஸ் வந்து பில்ட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்காலஜிக்கல் கன்சர்ன்ஸையும் இவங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பில்டிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தென் வாட் ஆர் த பாசிபிள் கொஷின்ஸ்? ஸோ கொஷின்ஸ் இதில் கேட்குறது தான் இன் மெயின்ஸ் ஆஸ்பெக்ட் ஒரிஜின் ஆஃப் லக்ஷதீப் அண்ட் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் தே ஆர் அவங்களோட டிஸ்டிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஐலாண்ட்ஸை பற்றியும் இதில் மெயின்ஸ் கொஷனில் 2019 கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ இது என்சிஆர்டி ஜியோகிரஃபி புக்கில் இதை பற்றி டீட்டெயில் திங் கொடுத்துருக்காங்க. யூ மே ரிஃபர் இட். Then next issue, cyclone Titli. So you know it's a massive disaster that happened recently. So Odisha and Andhra ரெண்டு ஸ்டேட்லையுமே ஹெவியாக அட்டாக் பண்ண ஒரு சைக்ளோன் டிட்லி. ஸோ இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒடிஷாக்கும் ஆந்திராக்கும் ரெட் அலர்ட் கொடுத்தாங்க. ஸோ அந்த சைக்ளோனிக் ஸ்டார்ம் நேம் தித்லி. ஸோ இது ஒடிஷா அண்ட் ஆந்திரா கோஸ்டல் வந்து ப்ரிவைல்டாக இருந்தது. ஸோ இந்த இஷ்யூஸ் மூலமா நம்ம இன்டெப்த்தாக என்ன அனலைஸ் பண்ண போகிறோம்னா, வாட் இஸ் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ், தென் வாட் ஆர் த ப்ரீ ரெக்வசிட் ஆஃப் அ சைக்ளோன் வரத்துக்கு முன்னாடி என்னென்ன காரணங்கள் ரீசன்ஸ் இருக்கலாம் அப்படின்றதும். ஸோ ஃபஸ்ட் திங் வாட் இஸ் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் பார்த்தோன்னா, ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் எல்லாமே ஒரு வயலண்ட் ஸ்டார்ம்ஸ் மாதிரி. ஸோ மோஸ்ட்லி இட்ஸ் ஹேப்பனிங் ஓவர் த ஓஷன்ஸ் ஆஃப் ட்ராபிக்கல் ஏரியாஸ். ஸோ பிட்வீன் த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் இந்த ட்ராபிக்கல் ஏரியாஸில் தான் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் உருவாகும். இதனால் வயலண்டான விண்ட்ஸ் அண்ட் ஹெவி ரெயின்ஃபாலும் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கோரியாலிஸ் ஃபோர்ஸஸ் தான் த ப்ரிவைலிங் ஃபோர்ஸ் தட் ஜஸ்ட் cause the tropical cyclones. அது மட்டும் இல்லாமல் லோயர் ப்ரெஷர் அட் த சென்டர். ஸோ சென்டரில் இருக்கிற லோ ப்ரெஷரால் தான் சுற்றி இருக்கிற எல்லா ஏர் ப்ரெஷர் சிஸ்டமும் சேஞ்ச் ஆகி இட் மூவிங் டுவர்ட்ஸ் த சென்டர் ஏரியா. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ட்ராபிக்கல் சைக்ளோன். ஸோ ப்ரீ ரெக்வசைட் பார்த்தோன்னா லார்ஜ் சீ சர்ஃபேஸ் இருக்கணும், டெம்பரேச்சர் ஹையர் தேன் 27 டிகிரி செல்சியஸாக இருக்கணும். அப்போ தான் ஹீட் வேவ்ஸ் மேலே போகி இங்கே ஒரு வேக்கம் உருவாகும். அது மட்டும் இல்லாமல் கொரியாலிஸ் ஃபோர்ஸஸ் இருக்கணும், வெர்டிக்கல் விண்ட் ஸ்பீட்ஸ் வந்து ஸ்மால் வேரியேஷன்ஸில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் லோ ப்ரெஷர் ஏரியா, தென் அப்பர் டைவர்ஜன்ஸ் அபவ் த சீ லெவல். இதெல்லாம் உங்களோட ஜியோகிரஃபி புக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ப்ரீ ரெக்வசைட் ஆஃப் சைக்ளோன். ஸோ இந்த சைக்ளோனுக்காக கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். தட் இஸ் நன் அதர் தென் நேஷ்னல் சைக்ளோன் ரிஸ்க் மிட்டிகேஷன் ப்ராஜெக்ட். ஸோ நேஷ்னல் சைக்ளோன் ரிஸ்க் மிட்டிகேஷன் ப்ராஜெக்ட். ஸோ சைக்ளோன் வரத்துக்கு முன்னாடியே அந்த ரிஸ்க்கை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்ற ப்ராஜெக்டை தான் இந்தியாவுக்குள்ளே கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்டோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தோன்னா, டு மினிமைஸ் த வல்னரபிலிட்டி ஆஃப் த சைக்ளோன்ஸ் and make the people and infrastructure disaster resilient. ஸோ நம்ம சைக்ளோன்ஸால் நமக்கு ஏற்படுற பாதிப்புகளையும் குறைக்கணும். அது மட்டும் இல்லாமல் பீப்புள் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு டிசாஸ்டரால் ஏற்படுற பாதிப்புகளையும் கொஞ்சம் குறைச்சி நம்ம நார்மல் எக்கோசிஸ்டத்தோட கன்சர்வேஷனாக வச்சுருக்கணும். இதுதான். ஸோ இந்த NDMA இவங்களுக்கு கீழே நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கீழே இந்த ப்ராஜெக்ட் வேலை செஞ்சிட்ருக்கு. இந்த ப்ராஜெக்ட் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ். அதாவது என்னென்னா 75% கான்ட்ரிபியூஷன் கவர்மெண்ட்டே கொடுத்துருவாங்க. மீதி 25% ஆஃப் த ப்ராஜெக்ட் காஸ்ட்டை ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பே பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்லி கிராண்ட் இன் எய்டும் வந்து சில நேரங்களில் இந்த ப்ராஜெக்டுக்காக கிடைக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் இப்போதைக்கு எல்லா இடத்துலையும் இருக்குன்னா இல்லை, இப்போதைக்கு ஆந்திரா அண்ட் ஒரிஷா 2 இடத்துல மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஸோ இனிமேல் அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆச்சுன்னா ஆல் ஓவர் த இந்தியா தட் டூ ட்ராபிக்கல் சைக்ளோன் அஃபெக்ட் ஆகிற இடத்துல இதை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க.
ஸோ நெக்ஸ்ட் பாசிபிள் கொஷின்ஸ்க்கு வந்தோம் அப்படின்னா, ஸோ வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் நெசசரி ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் சைக்ளோன்ஸ்? ஒரு சைக்ளோன் உருவாக என்னென்ன கண்டிஷன்ஸ் வேணும் அப்படின்றதும், தென் ஒய் சைக்ளோன்ஸ் வந்து மோஸ்ட்லி இன் த பே ஆஃப் பெங்கால் தேன் த அரேபியன் சி, அது மட்டும் இல்லாமல் ஏன் டிஸ்ட்ரக்டிவ் நேச்சர் பே ஆஃப் பெங்காலோட சைக்ளோன்ஸ்க்கு அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் ஜியாகிரஃபியில் இப்போ நம்ம பார்த்த பாயிண்ட்ஸோடு சேர்த்து ஜியாகிரஃபியில் என்சிஆர்டி புக்கில் எலாபரேட்டாக சொல்லியிருப்பாங்க. ஒன்ஸ் யூ ரீட் அண்ட் கெட் த ஆன்சர்ஸ். So next we move to the governance policy. First thing, SATET initiative பத்தி பார்க்க போறோம். So what is the SATET? Sustainable alternative towards the affordable transportation. அப்படின்னா ஸோ green energy, green waste எல்லாத்தையுமே எனர்ஜியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் இந்த SATET initiative. For example, ஸோ மோர் அஃபோர்டபுளான டிரான்ஸ்போர்ட் ஃபியூவல் ப்ரைஸஸ் அதோடு சேர்த்து ஒவ்வொரு ஃபார்ம் லேண்ட்லேயும் இருக்கிற க்ரீன் வேஸ்டஸை கலெக்ட் பண்ணி அந்த க்ரீன் வேஸ்ட்டை பயோஃபியூவலாக சேஞ்ச் பண்ணுறது தான் இந்த SATET இனிஷியேட்டிவோட அப்ஜெக்டிவ். இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த இனிஷியேட்டிவ் வந்து ஜாயிண்ட் இனிஷியேட்டிவ், ஸோ தட் டேக்கன் பை இந்தியன் ஆயில், பிபிசிஎல் அண்ட் ஹெச்பிசிஎல் கம்பெனிஸ். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து க்ரீன் வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணி அந்த க்ரீன் வேஸ்ட்டை க்ரீன் எனர்ஜியாக சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஸோ வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அப்ஜெக்டிவ் ஆஃப் SATET பார்த்தோன்னா டு பூஸ்ட் த அவைலபிலிட்டி ஆஃப் அஃபோர்டபுள் டிரான்ஸ்போர்ட் ஃபியூவல். ஸோ இப்போ நார்மலாக ஃபியூவல் ப்ரைஸ் எல்லாமே 86 and 87 rupees கிட்ட இருக்கும்போது இந்த SATET இனிஷியேட்டிவ் மூலிமா அந்த பயோஃபியூவலை நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு கொண்டு வரலாம். தென் அக்ரிகல்ச்சர் ரெசிடியூஸாக அதை இன்க்ரீஸ் பண்ணலாம், கேட்டலுக்கு டங்காக அதை கொடுக்கலாம். தென் முனிசிபாலிட்டி சாயில் வேஸ்டஸை வந்து ரெடியூஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்வச்சதே ஏ சேவா, தென் ஸ்வச் பாரத் மூவ்மெண்ட், இந்த மாதிரி மாஸ் மூவ்மெண்ட்ஸ்க்கு எல்லாமும் இது வந்து ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். நம்ம முனிசிபல் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது ஒரு பைனியர், ஒரு குட் ரோலாக வந்து ப்ளே பண்ணணும் நம்புகிறாங்க. ஸோ சிபிஜி கம்ப்ரஸ்டு கேஸஸ், இந்த கேஸஸ் எல்லாமே நம்ம கண்ட்ரியில் நம்ம தயாரிச்சிட்டோம் அப்படின்னா க்ரூட் ஆயில் இம்போர்ட்டோட டிபெண்டன்சியை நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ நம்ம ஃபாரெக்ஸும் ஏர்ன் பண்ணி சேவ் ஆகும். ஸோ நம்ம இப்போ சொன்ன அதே பாயிண்ட்ஸை இப்போ பெனிஃபிட்ஸாக பார்க்குறோம். ஸோ அக்ரிகல்ச்சரல் ரெசிடியூ, கேட்டல் டங் அண்ட் முனிசிபல் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அடிஷ்னல் ரெவன்யூஸ் ஃபார் த ஃபார்மர்ஸ். ஸோ ஃபார்மர்ஸ் தன்னோட நிலத்தில் கிடைக்கிற அந்த க்ரீன் வேஸ்ட்டஸை வச்சு க்ரீன் எனர்ஜிக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா தே கேன் ஏர்ன் some money. Then entrepreneurship, இதை வச்சு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். தென் நேச்சுரல் கேஸ் அண்ட் க்ரூட் ஆயில் இதோட இம்போர்ட்டை குறைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ்லேருந்து ப்ரைஸ் மாறுறதுலேருந்து நம்ம காப்பாற்றிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் திஸ் இஸ் அ டைம் ஃபார் கொஷின். SATET இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ கம்ப்ரஸ்ட் பயோகேஸ், ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். Okay, we are moving to next issue about the NSAP, that means National Social Assistance Program. ஏன் இப்போ திடீர்னு இந்த ப்ரோக்ராமை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, யூனியன் கவர்மெண்ட் நேஷ்னல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் கீழே இருக்கிற 3 கோடி பேரை 6 கோடி பேரை வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அது சேஞ்ச் பண்ணியும் இருக்காங்க. ஸோ இட் கோயிங் டு டபுள் த நம்பர் ஆஃப் பீப்புள். ஸோ இந்த மெஷர்ஸ்னால இந்த மெஷர்ஸ்க்காக இந்த லாஸ்ட் பட்ஜெட்டில் இதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ நேஷ்னல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம்னா என்ன, அதில் என்னென்ன சப் காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்றது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நேஷ்னல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம், ஸோ இது ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். அது மட்டும் இல்லாமல் எல்டர்லி, விடோஸ் அண்ட் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ்க்கு கவர்மெண்ட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுதான் இந்த நேஷ்னல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம். அது மட்டும் இல்லாமல் இதை டேக் கேர் பண்ணுற மினிஸ்ட்ரி யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், ரூரல் ஆஸ் வெல் அஸ் அர்பன் ஏரியாஸ், இது ரெண்டுத்துலையும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இதோட சப் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் இந்திரா காந்தி நேஷனல் ஓல்ட் ஏஜ் பென்ஷன், விடோ பென்ஷன், டிசபிலிட்டி பென்ஷன், நேஷனல் ஃபேமிலி பெனிஃபிட் ஸ்கீம், தென் அன்னபூர்ணா ஸ்கீம். So this is all about the National Social Assistance Program. இது most chances of asking in prelims and also in the mainsum இருக்கு. Okay, now the time for a question. So possible questions பார்த்தோன்னா critically analyze the performance and implementation of social security schemes. So we have to discuss about what are all the ஸ்கீம்ஸ் அவைலபிள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம்ஸால் பீப்புள் எந்த அளவுக்கு அதோட பெர்ஃபார்மன்ஸ்னால கெயின் பண்ணியிருக்காங்க ஆர் எந்த அளவுக்கு இது இம்ப்ளிமெண்டேஷனை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் இந்த கொஷனில் நம்ம 250 வேர்ட்ஸுக்கு பேசணும். ஓகே, நவ் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக், நேஷ்னல் நியூட்ரிஷன் மிஷன். ஸோ நேஷ்னல் நியூட்ரிஷன் மிஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
இது ஏன் நியூஸில் இருக்குது அப்படின்னா, இப்போ நித்தி ஆயோக் மெம்பராக இருக்கிற டாக்டர் வினோத் குமார் பால் சொல்லியிருக்காரு, நேஷ்னல் நியூட்ரிஷன் மிஷன் இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு மாஸ் மூமெண்ட்டாக இந்த கண்ட்ரியில் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் நேஷ்னல் நியூட்ரிஷன் மிஷன் அப்படின்னா என்ன, இதனால் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த நேஷ்னல் நியூட்ரிஷன் மிஷனோட இன்னொரு நேம் போஷான் அபியான். ஸோ இந்த போஷான் அபியான்ற பேரில் இப்போ இருக்கிற இந்த நியூட்ரிஷன் மிஷனை யார் டேக் ஓவர் பண்ணுறேன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட், இந்த மினிஸ்ட்ரி தான் டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் அபவுட் திஸ் மிஷன் பார்த்தோன்னா, டு ரெடியூஸ் த லெவல் ஆஃப் ஸ்டண்டிங், அண்டர் நியூட்ரிஷன், அனிமியா அண்ட் லோ பர்த் வெயிட் பேபிஸ், இதை குறைக்கிறதுக்காகவும், தென் எல்லா மினிஸ்ட்ரிஸோட கைடன்ஸ் அண்ட் சூப்பர்வைஷனை இந்த லைன் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு அச்சீவபிள் டார்கெட் கோல்ஸை ஃபிக்ஸ் பண்ணி அதில் எல்லா மினிஸ்ட்ரிஸும் ஒர்க் அவுட் பண்ணி வைக்கிறதுக்காக தான் நேஷ்னல் நியூட்ரிஷன் மிஷன்ஸோட அப்ஜெக்டிவ். தென் salient features பற்றி பார்த்தோம் அப்படின்னா, it aims to bring down the anemia in young children, not only children but also women and adolescents. So young children, women and adolescent girls. Then அதே மாதிரி ஸோ ஃபேமிலி வெல்ஃபேர், ஹெல்த், இந்த மினிஸ்ட்ரிஸும் வந்து விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. தென் த மிஷன் ஃபார் த அபெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இட் ஃபிக்ஸ் த டார்கெட் அண்ட் மானிட்டர் அண்ட் சூப்பர்வைஸ் த கைட். அண்ட் தென் இதுக்குள்ளே செவரல் காம்போனன்ட்ஸ் இருக்குது. நம்ம நேஷ்னல் சோஷியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமை பார்த்த மாதிரி இதுக்குள்ளேயும் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. லைக் ரியல் டைம் மானிட்டரிங் சிஸ்டம், தென் இன்சென்டிவ்ஸ் வந்து பே பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் சம் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ்க்கும் இன்சென்டிவ்ஸை வந்து பே பண்ணி ஸோ நேஷ்னல் நியூட்ரிஷன் லெவலை அச்சீவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இம்பார்ட்டன்ட் திங், ப்ரிலிம்ஸில் கேட்க சான்சஸ் இருக்க பாயிண்ட் இது. ஆதார் கார்டு இஸ் மேண்டேட்ரி ஃபார் திஸ் ரெக்வயர்மெண்ட் ஆஃப் பெனிஃபிட். இந்த பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா they have to produce the Aadhaar card. Okay, the question we have to see this, which of the following are the objectives of National Nutrition Mission? So first one, create the awareness, then incidence of anemia reduce பண்றது. But this options, consumption of millets ஆகட்டும், poultry eggs ஆகட்டும், இதெல்லாம் National Nutrition Mission's ஓட objectives கிடையாது. So the correct option is option A. Then we are moving to next topic, Global Hunger Index 2018. So இந்த Hunger Indexல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1 out of 5 Indian children இன்னுமே extremely low weightல தான் இருக்காங்க, அண்டர் நியூட்ரிஷனில் இருக்காங்க அப்படின்றத இந்த Hunger Index மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ வெரி சீரியஸ் கண்டிஷன் ஃபார் இந்தியா, பிகாஸ் இந்தியாவோட ரேங்க் 103 out of 119 கண்ட்ரீஸில் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இண்டெக்ஸை யார் ரிலீஸ் பண்ணுறா, வாட் இஸ் த அப்ஜெக்டிவ்னு பார்ப்போம். ஸோ குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸை யார் ரிலீஸ் பண்ணுறான்னா, த ஜாயிண்ட் ப்ராஜெக்ட் ஆஃப் வெல்த், ஹங்கர், லைஃப் அண்ட் கன்சர்ன் வேர்ல்ட் வைட் அப்படின்ற 2 ஆர்கனைசேஷன்ஸ் தான் இந்த இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இண்டெக்ஸில் மல்டி டைமென்ஷனல் மெஷர், நாட் ஓன்லி த நேஷனல், ஆல்சோ த நேஷன், ரீஜனல் அண்ட் குளோபல் ஹங்கரை நியூமரிக்கல் ஸ்கோர் வச்சு அசஸ் பண்ணி யார் டாப்பில் இருக்காங்க, யார் லீஸ்டில் இருக்காங்கன்றதை இவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட இண்டிகேட்டர்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, அண்டர் நரிஷ்டு பாப்புலேஷன், child wasting, child stunting and infant mortality rate. ஸோ இதை வச்சு பார்த்துருக்காங்க. ஸோ இப்போ இந்தியாவோட ரிப்போர்ட்டுக்குள்ளே வருவோம். இந்தியாவில் அண்டர் நரிஷ்டு பீப்புளோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு, சைல்டு மார்டாலிட்டி ரேட் குறைஞ்சிருக்கு, சைல்டு ஸ்டண்டிங்கும் குறைஞ்சிருக்கு. பட் சைல்டு வேஸ்டிங் பிகம் worsen பிகாஸ் 17.1% தான் சைல்டு வேஸ்டிங் இருந்த நம்ம கண்ட்ரி 18 இயர்ஸ் கழிச்சு அது இன்க்ரீஸ் ஆகி 21% அதிகமாகிருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் இது வரையும் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ், நேஷ்னல் ஹெல்த் மிஷன், மிட் டே மீல் ஸ்கீம், ராஜீவ் காந்தி ஸ்கீம் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் அடோலசன்ட் கேர்ள்ஸ், அதை வந்து சாப்லா அப்படின்ட்டு இப்போ நேம் ரீநேம் பண்ணியிருக்காங்க. தென் இந்திரா காந்தி மாத்ருத்வ ஷாயோக் யோஜனா. ஸோ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் நியூட்ரிஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் விமன் அண்ட் யங் கேர்ள்ஸோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் எடுத்திருக்காங்க. ஓகே, தென் இதில் பாசிபிள் கொஷின்ஸ் என்ன வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா, மா ப்ரோக்ராம், ஸோ மதர் அப்சல்யூட் அஃபெக்ஷன் அப்படின்ற ப்ரோக்ராமை கவர்மெண்ட் எதுக்காக ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா, டு ப்ரமோட் த பிரஸ்ட் ஃபீடிங். ஸோ திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கொஷின். இதை ஒரு 2-3 டைம் யூபிஎஸ்சியில் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகே, next we are moving to next topic, illegal sale of antibiotics to grow farm animals. So it raised the superbug risk. இந்த விஷயம் ரொம்ப நாளாகவே நியூஸில் இருக்குது. அப்படின்னா என்னென்னா, அனிமல்ஸை வேகமாக வந்து வளர வைக்கணும், அதோட மெச்சூரிட்டி கொண்டு வரணுன்றதுக்காக சில ட்ரக் கம்பெனி இல்லீகலாக
ஆன்டிபயோட்டிக்ஸை சேல் பண்ணுறாங்க. அப்படி சேல் பண்ணுறதுனால அனிமலுக்குள்ள அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம ஹியூமன்ஸ் அதை கன்சியூம் பண்ணும்போது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸை ஹியூமனுக்குள்ளே உருவாக்கி விடுது. இதனால் ஹியூமன்ஸ்க்கு உடல்நலம் சரியில்லாமல் நம்ம ஹாஸ்பிட்டல் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸை நம்ம உடம்புல இருக்கிற அந்த பாக்டீரியாஸ் ரெசிஸ்டன்ஸ் காட்டுது. ஸோ தட் இஸ் நோ யூஸ் ஆஃப் டேக்கிங் த ட்ரீட்மெண்ட் அப்படின்ற நிலமை. ஸோ இதுதான் சூப்பர் பக் ரிஸ்க் அப்படின்றது. தென் ஸோ இந்த இல்லீகலாக யூஸ் பண்ணுறதுனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோன்னா அனிமல்ஸை ஃபாஸ்டராக க்ரோ பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த இல்லீகலாக யூஸ் பண்ணுற ஆன்டிபயோட்டிக்ஸை வேர்ல்ட் வைட் பேன் பண்ணுறாங்க. பிகாஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பாக்டீரியா ஹியூமன்ஸ்குள்ளே அதிகமாகுது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட்லி மகாராஷ்டிராலையும் இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதை பற்றி வேர்ல்டு வைட் அவேர்னஸை க்ரியேட் பண்ணி வேர்ல்டு வைட் பேனை கொண்டு வந்தாங்க. ஸ்டில் த ரிஸ்க் இஸ் அவைலபிள் ஃபார் அஸ். So what is the risk associated with illegal use of antibiotics to animal அப்படின்றத you have to explain in detail. Okay, next issue மீ டூ இந்தியா மூமெண்ட். ஸோ நெவர் எண்டிங் இஷ்யூ. ரீசெண்ட்லி ரொம்ப பிரபலமாக எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு வைரல் இஷ்யூவாக இருக்கிறது மீ டூ மூமெண்ட். ஸோ இந்த மீ டூ மூமெண்ட் யூஎஸில் ஸ்டார்ட் ஆகி நவ் இது இந்தியாவில் ப்ரிவைலிங்காக இருக்குது. போத் த பாலிவுட் கோலிவுட் ஸ்டார்ஸ் மட்டும் இல்லாமல் ஜேர்னலிஸ்ட் முதற்கொண்டு எல்லாருமே ஒரு பிரபலமான ஒருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் வந்து வைக்கிறாங்க in the basis of sexual harassment. So what is the all issue அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் இந்த மாதிரி மீட்டூ மூமெண்ட்டால் எழுற அந்த கேசஸை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றதுக்காக ஒரு லீகல் குரூப் எக்ஸ்பர்ட்ஸை வச்சு ஸோ இப்போதைக்கு எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற லீகல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் என்னென்ன இருக்குன்றதை கண்டுபிடிச்சி அதை எப்படி நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸை டீல் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த பேனல் வந்து ரிசர்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பேனலோட ரிப்போர்ட் சப்மிட் பண்ண உடனே அமெண்ட்மெண்ட்ஸ் மூலயமாவோ ஏதாவது சேஞ்சஸ் மூலயமாவோ விமன் சேஃப்டியை என்ஷூர் பண்ணுறதுக்கும் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸ்டில் திஸ் டேட் இன்டெப்த்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுவரையும் கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ராஜஸ்தானில் பன்வாரி தேவி அப்படின்ற ஒரு சோஷியல் ஒர்க்கர் கேங் ரேப் செய்யப்படுறாங்க. ஸோ அவங்கள அப்போஸ் பண்ணி அவங்க அந்த கேங் ரேப்பால் பாதிக்கப்பட்ட பிறகு அவங்கள போலீஸ் ஸ்டேஷன்லேயும் வந்து அவங்க ஹராஸ்மெண்ட்டை ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட்டை அப்போஸ் பண்ணி விஷாக்கா அப்படின்ற ஒரு விமன் சுப்ரீம் கோர்ட்டில் போட்ட கேஸோட ஜட்ஜ்மெண்ட் ரிலீஸ் ஆச்சு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சுப்ரீம் கோர்ட் விஷாக்கா கைட்லைன்ஸ் அப்படின்ற நேம்லேயே சில ப்ரொஹிபிஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸோட கைட்லைன்ஸை சுப்ரீம் கோர்ட் கொடுத்தாங்க. ஸோ அந்த கைட்லைன்ஸை வச்சு நம்ம கவர்மெண்ட் ஒரு ஆக்டை கொண்டு வந்தாங்க. அந்த ஆக்ட் தான் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட். ஸோ இந்த ஆக்ட் மூலயமா இந்த லெஜிஸ்லேட்டிவ் ஆக்டை வச்சு இந்தியன் விமன்ஸ் அதுவும் அவங்க ஒர்க் செய்கிற ஒர்க் பிளேஸில் எந்த ஹராஸ்மெண்ட் நடந்தாலும் அதை அப்போஸ் பண்ணி அவங்க கேசஸை வந்து அப்பீல் பண்ணலாம். அவங்க என்ன இருந்தாலும் இதை கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் ஆல் about this act. ஸோ இந்த ஆக்ட் படி 10 or more எம்ப்ளாயீஸ் அப்படின்னு இருந்தாங்கன்னா அந்த இன்ஸ்டியூட்குள்ளே ஒரு இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி வைக்கணும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரும் இந்த லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டியை பிளாக் லெவலில் செக் பண்ணணும். இந்த கம்ப்ளைண்ட் கமிட்டிஸ்க்கு சிவில் கோர்ட்ஸ் அளவுக்கு பவர் இருக்குது ஃபார் கேதரிங் த எவிடன்ஸ். திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இப்போ அந்த கமிட்டிஸ் எல்லாம் போய் ஜஸ்டிஸ் ஜே.என். வர்மா இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸை செக் பண்ணுறாரு. செக் பண்ணும் போது வந்து சொல்கிறாரு ஸோ இந்த எம்ப்ளாய்மெண்ட் ட்ரிபியூனலை வந்து புதுசாக ஒன்று ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. நாட் ஒன்லி த இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி இருந்தால் மட்டும் போதாது, எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ட்ரிபியூனல் இருக்கணும். அந்த ட்ரிபியூனலில் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் தான் வந்து ஹெட்டாக இருந்து அந்த ட்ரிபியூனலில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத அந்த கொலிஜியம் தான் டிசைட் பண்ணணும். அப்படி டிசைட் பண்ணுறவங்க 2 ரிட்டையர்ட் ஜட்ஜஸாக இருக்கணும். அதில் அட்லீஸ்ட் ஒரு விமன் இருக்கணும், ஒரு சோஷியாலஜிஸ்ட் இருக்கணும், ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் இருக்கணும். ஸோ ஸ்பீடி டிஸ்போசல் ஆஃப் த கம்ப்ளைண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த ட்ரிபியூனலில் இருக்கணும். அந்த ட்ரிபியூனல் சிவில் கோர்ட் மாதிரி ஒர்க் பண்ணக்கூடாது. பட் தே மே சூஸ் அவங்களோட ஓன் ப்ரொசீஜர் அவங்களே சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தீஸ் மே லீட் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் ப்ரிவென்ட் த ஹராஸ்மெண்ட் இன் தர் ஒர்க் பிளேஸ் அப்படின்றது ஜஸ்டிஸ் ஜே.எஸ். வர்மா சொல்லியிருக்காரு. ஸோ வாட் ஆர் த பாசிபிள் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, எவால்வ் வித் த மீ டூ மூவ்மெண்ட் இன் இந்தியா வெதர் தீஸ் மூவ்மெண்ட்ஸ் டேக் அஸ் க்ளோசர் டுவர்ட்ஸ் த ஜெண்டர் ஈக்வாலிட்டி. ஸோ நம்மளோட பேட்ரியார்கி பற்றி பேசணும். இந்த மூவ்மெண்ட் மூலிமா என்னென்ன எண்டிங்ஸ் வருது, இப்போ ப்ரப்போஸ் பண்ண அந்த பேனல்
என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் தராங்க, அதுக்காக கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறாங்க அப்படின்றத ஃபர்தரான கிளாஸஸில் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற டாபிக் NHRC, நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ரீசெண்டாக நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை ஸ்டார்ட் பண்ணி 25 இயர்ஸ் செலப்ரேஷனை செலிப்ரேட் பண்ணாங்க. அதை பிஎம் மோடி அந்த இனாகுரேஷனை ஓப்பன் பண்ணி வச்சார் செலப்ரேஷனை. ஸோ நியூஸஸில் இது வந்ததுனால கண்டிப்பாக இந்த தடவை ப்ரிலிம்ஸில் கொஷின் இருக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வாட் இஸ் ஆல் அபவுட் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்? இது ஒரு ஸ்டாட்டுச்சரி பாடி, நாட் த கான்ஸ்டியூஷனல் பாடி. கீப் இன் மைண்ட், இது ஒரு ஸ்டாட்டுச்சரி பாடி. 1993 ஸ்டார்ட் பண்ணாங்க அண்டர் த ஆக்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட். ஸோ இந்த ஆக்ட் படி எல்லா ஹியூமன் ரைட்ஸையும் ப்ரொடெக்டும் பண்ணணும், ப்ரமோஷனும் பண்ணணும், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, டிக்னிட்டியும் கொண்டு வரணும். தென் அதோட சேர்பர்சன்ஸ், அவங்களோட கான்ஸ்டியூன்சஸ் பார்த்தோன்னா, சேர்பர்சன் யாருன்னா ஒரு ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் சேர்பர்சனாக இருக்கணும். தென் மெம்பர்ஸ் பார்த்தோன்னா ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஒருத்தர், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் ஒருத்தர், இன்னும் 2 பேர் யாருன்னா நாலேஜ் அண்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த மேட்டர் ரிலேட்டிங் டு ஹியூமன் ரைட்ஸ். ஸோ 4 மெம்பர்ஸ், ஒரு சேர்பர்சன், அவங்களோட சேர்ந்து அடிஷனாக சேர்பர்சன் ஆஃப் த நேஷ்னல் கமிஷன், தென் ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், விமன் அண்ட் மைனாரிட்டிஸ், இவங்களோட சேர்பர்சன்ஸும் இங்கே இன்க்ளூட் ஆவாங்க நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில். ஓகே, ஸோ த பாசிபிள் கொஷின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பற்றி கேட்பாங்க. NRC இஸ் அ நான் கான்ஸ்டியூஷனல் பாடி. எஸ், இட்ஸ் அ நான் கான்ஸ்டியூஷனல் பாடி. ஸோ இட் இன்டர்வீன் இன் த அலிகேஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் பெண்டிங் பிஃபோர் த கோர்ட். எஸ், த ஆப்ஷன் இஸ் ரைட். ஸோ என்னதான் கோர்ட்டில் பெட்டிஷன் இருந்தாலும் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கும் போதே கூட அந்த அலிகேஷன்ஸை பற்றி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் விசாரிக்கலாம். ஸோ த ஆப்ஷன் இஸ் போத் 1 and 2. Then the other question is critically evaluate the role of NHRC in investigation violations of human rights. So இதுவரையும் நடந்த எக்ஸாம்பிள்ஸ், தென் NHRCயோட பவர்ஸ் எல்லாத்தையும் கோட் பண்ணி நம்ம எவால்வேஷன் பண்ணலாம். தென் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ்குள்ளே போக போகிறோம். ஸோ இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் ஊஹான் ஸ்பிரிட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஊஹான் ஸ்பிரிட். ஸோ ஊஹான் ஸ்பிரிட் அப்படின்றது என்ன, சைனாக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் ஊஹான் சமிட் நடந்தது. அந்த சமிட்லேருந்து 2 பேரும் கோஆப்ரேஷனாக ஒர்க் பண்ணணும். இந்தியாவை சுற்றியும் சைனாவை சுற்றி இருக்கிற எல்லா கண்ட்ரிஸ்க்கும் இவங்க தான் ஒரு லீடர்ஷிப்பாக இருக்கணும் அப்படின்ற டீல் போட்டாங்க. ஸோ அந்த டீலை எப்படி டெவலப் பண்ணுறாங்க, அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோன்னா 2+1 மெக்கானிசம். எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் இந்தியா ப்ளஸ் சைனா, அதோடு சேர்த்து எந்த கண்ட்ரிக்கு ப்ராப்ளம் இருக்கோ அவங்க வந்து இன்க்ளூட் ஆவாங்க. இதுதான் 2+1 மெக்கானிசம். இந்த மெக்கானிசம் வச்சு சவுத் ஏஷியாவில் இருக்கிற ஏதாவது ஒரு 3rd கண்ட்ரியில் எந்த ப்ராப்ளம்னாலும் இந்தியாவும் சைனாவும் என்கேஜ் ஆவாங்க. ஸோ தே என்ஹான்ஸ் த மியூச்சுவல் ட்ரஸ்ட் அப்படின்றது தான் இந்த ஊஹான் சமிட். அந்த சமிட்டோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இந்த ஸ்பிரிட் 2+1 மெக்கானிசம். ஸோ பாசிபிள் கொஷின் கேட்டாங்கன்னா, வாட் இஸ் த ஊஹான் சமிட், ஏப்ரல் நடந்த அந்த சமிட்டை பற்றி கேட்பாங்க. தென் எப்படி நம்ம ரிலேஷன்ஷிப்பை சைனா கூட ஃபர்தராக நம்ம டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றியும் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் S-400 டீல். இப்போ ரொம்ப ரீசெண்டாக நியூஸ்லலாம் பேசப்படுற டீல். ஸோ அந்த டீல்லாம் என்ன, நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்தியாவும் ரஷ்யாவும் ரீசெண்டாக நடந்த சமிட்டில் ரஷ்யா கிட்டேருந்து இந்தியா 5 S-400 த்ரிம்ப் மிசைல்ஸை வாங்க போகிறாங்க. ஸோ இந்த மிசைல் என்னென்னா ஒரு லாங் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். ஸோ இந்த மிசைல் நம்ம பேசிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், இந்தியாவுக்கு 5 மிசைல்ஸை ரஷ்யா கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுக்கான பில்லியன் டீலை நம்ம முடிச்சிட்டோம். பட் இருந்தாலும் இதனால் நம்ம என்னென்ன ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண போகிறோம், முதல்ல இந்த டீல் பற்றி என்ன அப்படின்றத பார்ப்போம். S-400 மிசைல் நான் சொன்ன மாதிரி லாங் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த மிசைல் நம்ம இந்தியாவை நோக்கி இந்தியாவை அழிக்க வருதுன்றதையும் கண்டுபிடிச்சு அதை திரும்ப அழிக்கிறதுக்காக நம்மக்கிட்ட எந்த மிசைலை அனுப்பினா கரெக்டாக இருக்கும் அப்படின்றதையும் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த S-400 மிசைல் ஒரு ஆட்டோனோமிக் மிசைலாக செயல்பட்டு, ஸோ நம்மளை அழிவிலிருந்தும் காப்பாற்றும், நம்மளை அழிக்க போகிற அந்த மிசைலை அழிக்கிறதுக்காகவும் இது ஆப்போசிட்டாக ஒரு டிஃபென்ஸ் மிசைலை அனுப்புகிற சக்தி S-400 இருக்குது. சச் அன் இம்பார்ட்டன்ட் இன் த ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஸோ S-400 நமக்கு S-400 39,000 crore கொடுத்து நம்ம வாங்க போகிறோம். ஸோ இது ஏர்ஃபோர்ஸில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும். இருந்தாலும் ரஷ்யா கிட்டேருந்து எந்த பொருளும் டிஃபென்ஸ் அண்ட் ஆயில் டீல் வைக்கக்கூடாது அப்படின்ற யூஎஸோட சாங்ஷனை நம்ம வந்து அப்போஸ் பண்ணி நம்ம இப்போ நடத்துறதுனால யூஎஸோட சாங்ஷன்ஸ் நம்ம மேலே விழலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்குது. ஆனாலும் இந்த சாங்ஷன்ஸ் நம்மக்கிட்ட வராமல் இருக்கிறதுக்கு காரணங்களும் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டிசம்பரில் டர்க்கியும் இதே மாதிரி S-400 சிஸ்டம் வாங்கியிருக்காங்க, ரீசெண்டாக சைனாவும் வாங்கியிருக்காங்க. அப்படின்றதுனால we may escape out of this sanctions.
Okay. The question may be, so நான் சொன்ன அந்த sanctions இதுதான். So describe the implications of CAATSA waiver on US on the defense relationship between the India and Russia. So CAATSA waiverனா என்ன, அது எப்படி இந்தியா அண்ட் ரஷ்யா ரிலேஷன்ஷிப்பை பாதிக்கும் அப்படின்றத பற்றி பேச போகிறோம். Next we are focusing on general studies 3. First topic economy. So IL and FS crisis. இதை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஐஎல் அண்ட் எஃப்எஸ் கிரைசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஐஎல் அண்ட் எஃப்எஸ் அப்படின்றது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெண்டிங் அண்ட் ஃபினான்சிங் கம்பெனி. அதாவது டேம்ஸ்லேருந்து ரோட்ஸ் வரையும் போடுற எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் பில்ட் பண்ணுறதுக்கு எல்லா கம்பெனிஸும் இவங்கக்கிட்ட இருந்து தான் கடன் வாங்கிட்டு போவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் முடித்த பிறகு ரீபேமெண்ட் பண்ணிடுவாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஐஎல்எஃப்எஸ் குரூப்பில் இப்போதைக்கு கிரெடிட் மார்க்கெட் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், யாருமே ரீபேமெண்ட் பண்ணாதனால இப்போ யாருக்குமே ஐஎல்எஃப்எஸ் கம்பெனி யாருக்குமே கடன் தர முடியாத ஒரு நிலமையில இருக்காங்க. இதுக்காக நம்ம கவர்மெண்ட் இந்த இஷ்யூவில் இன்டர்வீன் பண்ணாங்க. நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனல் கிட்ட சொல்லி ஐஎல்எஃப்எஸ் போர்டை சூப்பர்சீட் பண்ணி அவங்களோட மேனேஜ்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு புது கம்பெனி மேனேஜர் உதய் கோட்டக் அவரோட சேர்மன்ஷிப்பாக கவர்மெண்ட் இப்போ வச்சுருக்காங்க. ஸோ இந்த புது கம்பெனி எப்படி கடனை திரும்ப வாங்கும், எப்படி புது கம்பெனிகளுக்கு கடன் தர போகிறாங்க அப்படின்றத நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். பட் டு பி ப்ரிசைஸ், நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனல் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனல் இது ஒரு ஸ்டாட்டுட்டரி பாடி. கம்பெனிஸ் ஆக்ட் ஆஃப் 2013 கண்ட்ரியில் வந்தது. இது ஒரு குவாஷி ஜுடிஷியல் பாடியும் கூட. ஸோ do some justice and then பார்த்தோன்னா இட்ஸ் equitable jurisdiction இதுக்கு இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹைகோர்ட் லெவலுக்கான பவர்ஸ் இதுக்கிட்ட இருக்குது. தென் இந்த ட்ரிபியூனல் தன்னோட பவரை தானே ரெகுலேட்டும் பண்ணிக்கும். ஸோ இதுக்கு கீழே என்னென்ன பவர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு கம்பெனியை வைண்ட் அப் பண்ணுறதுக்கும் இதுக்கிட்ட பவர் இருக்குது. அதாவது கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டும் போகலாம், இல்லை அதோட ஓன் ஆர்டர்ஸை இவங்களே ரிவ்யூ பண்ணியும் பார்த்துக்கலாம். நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் கிட்ட என்னென்ன ரீபேமெண்ட் பண்ண முடியும் அதையும் இந்த என்சிஎல்டி மூலமா ரீபேமெண்ட் பண்ணிடலாம். ஸோ பேங்க்ஸ் இந்த மாதிரி லெண்டிங் இதில் எந்த ப்ராப்ளம்னாலும் இந்த என்சிஎல்டி நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனல் மூலமா நம்ம போய் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ வாட் இஸ் த கொஷின் ஹியர்? Examine the issues that collapse the IL and FS highlights and discuss the steps that are needed for the course collection. So IL and FS இந்த மாதிரி கொலாப்ஸ் ஆகிறதுக்கு என்னென்ன காரணம், நம்ம ஃபர்தராக என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். Next one, GDP norms. So overall of GDP norms. So GDP norms, GDP na முதல்ல என்னன்னு பார்ப்போம். Gross Domestic Product. அப்படின்னா the monetary value of all finished goods and service produced within the country border in a specific time. ஒரு நாட்டுக்குள்ள குறிப்பிட்ட நேரத்தில் உருவாகிற எல்லா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ராடக்ட்ஸையும் மானிட்டரி வேல்யூவில் நம்ம கன்வெர்ட் பண்ணணுமா, அதுதான் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் நம்ம ரீசெண்டாக இப்போ கால்குலேட் பண்ணுற இந்த மெத்தட் தப்பாக இருக்குது, இது ஒரு இன்கம்ப்ளீட் எஸ்டிமேஷன் அப்படின்றத எஸ்டிமேட்ஸ் கமிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன குறைகள் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்தியனோட இந்த ஜிடிபி சிஸ்டம் நேச்சுரல் ரிசோர்ஸஸோட டெப்ளிஷனை மெஷர் பண்ணுறதில்ல, ஹவுஸ் ஹோல்ட் விமன்ஸோட ஒர்க்கை கால்குலேட் பண்ணுறதில்ல, அவுட்புட் குவாலிட்டியை பற்றி இங்கே இன்க்ளூட் பண்ணுறதே கிடையாது, டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டை இன்வால்வ் பண்ணுறதில்ல, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி பேசுகிறதில்ல. ஸோ இந்தியன்ஸ் ஒரு சிட்டிசன்ஸோட ஹாப்பினஸை இதை மென்ஷன் பண்ணுறதே இல்லை. ஸோ ஏகப்பட்ட இடத்துல சிட்டிசன்ஸோட ஹாப்பினஸை முன்வைக்கிறாங்க, ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்லாம் கொண்டு வராங்க. பட் இந்தியாவில் இன்னமும் டெவலப் ஆகலை. ஸோ த கொஷின் இஸ் ஜிடிபி பற்றி கேட்குறாங்க. ரியல் ஜிடிபி அப்படின்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸை கான்ஸ்டன்ட் ப்ரைஸில் மெஷர் பண்ணணும். நாமினல் ஜிடிபினா ஜிடிபியை கரண்ட் ப்ரிவைலிங் ப்ரைஸில் மெஷர் பண்ணணும். ஸோ ரேஷியோ ஆஃப் ரியல் ஜிடிபி அண்ட் நாமினல் ஜிடிபி இதை ஜிடிபி டீஃப்ளேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, போத் ஆல் 1, 2, 3 மூணுமே இதில் கரெக்ட் ஆன்சர். ரியல் ஜிடிபினா ஜிடிபியை கான்ஸ்டன்ட் ப்ரைஸில் கால்குலேட் பண்ணுவாங்க, நாமினல் ஜிடிபினா ப்ரிவைலிங் ப்ரைஸில் கால்குலேட் பண்ணுவாங்க. ரேஷியோ பிட்வீன் த ரியல் ஜிடிபி அண்ட் நாமினல் ஜிடிபி அதில் வர இன்ஃப்ளேஷனை பற்றி பேசுகிறது தான் ஜிடிபி டீஃப்ளேட்டர். ஓகே, தென் நெக்ஸ்ட் இஸ் ட்ரவுட். ட்ரவுட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கவர்மெண்ட் ஆஸ்க் த ஃபார்மர்ஸ் டு கோ ஃபார் ஷார்ட் டேர்ம் டியூரேஷன். ட்ரவுட் வறட்சியினால் ஏகப்பட்ட பயிர்கள் நாசமாகுது, அதனால் ஃபார்மர்ஸ்க்கு கொஞ்சம் கூட வருமானமே இல்லை அப்படின்றதுனால லாங் டேர்ம் க்ராப்ஸ்க்கு போகாமல் ஷார்ட் டேர்ம் க்ராப்ஸ்க்கு போக சொல்லி கவர்மெண்ட் ஃபார்மர்ஸை கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி க்ராப்ஸ் பார்த்தோன்னா ஷார்ட் டேர்ம் க்ராப்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஜோவர், ஹார்ஸ் கிராம்,
கோரா, ரெட் கிராம், கிரீன் கிராம், இந்த மாதிரி துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, இந்த மாதிரி பருப்பு வகைங்க போக அது தவிர்த்து இந்த 3 மாதம் பண்ணுற அரிசி, இந்த விளைச்சல்லாம் இந்த மாதிரி லாங் டேர்ம் டியூரேஷன் க்ராப்ஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ வறட்சி இருக்கிறதுனால பயிர்கள் பாதியிலே நாசமாகிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஜீபா அப்படின்றத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். ஜீபா அப்படின்னா என்னென்னா அது ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட். அந்த ப்ராடக்டை இப்போ தான் பைலட் பேசிஸை செக் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் என்ன பண்ணும்னா கீழே வாட்டர் ஸ்ட்ரெஸ் பீரியடில் இருக்கும்போது வாட்டர்ஸை ரைட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர்ஸை கிரானுவல்ஸாக மாற்றி அந்த கிரானுவல்ஸை பிளான்ட்டோட ரூட் கிட்ட வச்சுருக்கும். ஸோ எப்பெல்லாம் பிளான்ட்டுக்கு தண்ணி தேவைப்படுதோ அப்போல்லாம் இந்த வாட்டர் மாலிக்யூல்லேருந்து ஒன்று என்டர் பண்ணி ஸோ மாய்ஸ்சரை சாயிலிருந்து எடுத்து அந்த மாய்ஸ்சர்லேருந்து வாட்டர் உருவாக்கி அந்த வாட்டரை எல்லா ரூட்டுக்கும் சப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பார்த்தோன்னா மெனி க்ராப்புக்கு இன்புட் வரதுனால அதோட மூமெண்ட்ஸை குறைக்குது, ஹெல்த்தி பிளான்ட்டாக வச்சுருக்கு, ஃபாஸ்டராக ஜெர்மினேஷனுக்காக யூஸ் ஆகுது. ஸோ சீபா இஸ் அ நியூ கெமிக்கல் இன்வென்ஷன். இது மூலயமா ட்ரவுட் காலத்துலேயும் நம்ம செடிகளை வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கலாம் அப்படின்றத சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ பாசிபிள் கொஷின்ஸ் பார்த்தோன்னா ஸோ ட்ரவுட் ஒரு சீரியஸ் ப்ராப்ளம். இது இந்தியன் எக்கனாமியை நாட் ஒன்லி த ஃபார்மர்ஸ் ஹோல் எக்கனாமியும் எப்படி அஃபெக்ட் பண்ணியிருக்கு, எப்படி பண்ண போகுது அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்விரான்மெண்ட். அதில் மன்சர் லேக்கை பற்றியும் மூசி ரிவர் பற்றியும் படிக்க போகிறோம். மான்சர் லேக் பார்த்தோன்னா இட்ஸ் அ லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக். எங்கே இருக்குன்னா ஷிவாலிக் ரேஞ்ச் ஆஃப் ஜம்மு அண்ட் ரீஜியன். ஸோ இந்த லேக் ஏன் இப்போ நியூஸில் இருக்குன்னா இட் இஸ் ஃபேஸிங் த எக்ஸ்டென்ஷியல் த்ரெட் டியூ டு த ஹியூமன் இன்டர்வென்ஷன் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஹியூமன் இன்டர்வென்ஷனால் ஒரு எக்ஸ்டென்ஷியல் த்ரெட்டை இந்த மன்சர் லேக் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மன்சர் அப்படின்றது ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து 62 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இது ஃபாரஸ்ட் கவர்டு ஹில். ஸோ அது மட்டும் இல்லை இங்கே 2 பழைய ஏன்ஷியன் டெம்பிள்ஸும் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது ஒரு ஹோலி பிளேஸும் கூட. ஸோ இந்த மான்சர் லேக்கை பற்றியான கொஷின்ஸ் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஸோ பாப்புலர் எக்ஸ்கர்ஷன் டெஸ்டினேஷன் இன் ஜம்முவில் ரொம்ப பாப்புலரான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த மான்சர் லேக் ராம்சர் கன்வென்ஷன் கீழே வருது. ஸோ ராம்சர் கன்வென்ஷன்னா லேக்கை பாதுகாக்கிறதுக்கான ஒரு கன்வென்ஷன், ஒரு ஆக்ட் மாதிரி. ஸோ இப்போ மான்சர் லேக் ஒரு லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக், எஸ் கரெக்ட். தென் சுரின்சர் மான்சர் லேக் அப்படின்றது ராம்சர் கன்வென்ஷனில் இருக்கானா, எஸ் இட் இஸ். So answer is both 1 and 2. So மூசி ரிவர் பற்றி பார்க்க போகிறோம். மூசி ரிவரில் இட்ஸ் அ tributary ஆஃப் கிருஷ்ணா ரிவர். ஸோ டெக்கன் பிளாட்டியூவில் ஃப்ளோயிங் ஆகிறது கிட்டத்தட்ட தெலுங்கானா ஸ்டேட் அங்கே வந்து ஃப்ளோ ஆகிற ஒரு ரிவர். ஸோ இந்த ரிவரும் இன்டிஸ்கிரிமினேட் அர்பனைசேஷன் லேக் ஆஃப் பிளானிங்னால இந்த ரிவரும் ஸோ எக்ஸ்டென்ஷியல் அண்ட் த்ரெட்டில் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஹைலி பொல்யூட்டடும் ஆகியிருக்கு. ஸோ இந்த மூசி ரிவர்ஸ் பற்றி பார்க்குறோம். ஸோ கிருஷ்ணா இந்த ட்ரிபியூட்ரி, இதோட ஒரு ட்ரிபியூட்ரி தான் மூசி ரிவர். அது மட்டும் இல்லாமல் தெலுங்கானா ஸ்டேட்டில் போயிட்டுருக்கு. இங்கே ஹிமாயத் சாகர் அண்ட் ஓஸ்மான் சாகர் அப்படின்ற 2 டேமும் இதில் கட்டியிருக்காங்க. ஓகே, இந்த நெக்ஸ்ட் இஷ்யூஸ் கிர் லயன். ஸோ கிர் லயன்ஸ் பார்த்தோன்னா 19 நாளில் 21 லயன் வந்து இறந்துருக்கு. ஸோ வாட் இஸ் த ரீசன் அப்படின்றத நம்ம இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் தேடும் போது கண்டுபிடிச்சிருக்காங்க. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் கெனைன் டிஸ்டம்பர் வைரஸ்னால. ஸோ இந்த வைரஸ் அந்த கிரில் இருக்கிற அந்த லைன்ஸ் அட்டாக் பண்ணியிருக்கு, அதனால் லைன்ஸ் இறந்து போச்சு. ஸோ கிர் லைன்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ இட்ஸ் அன் அபோர்ட் ஆஃப் ஏஷியாட்டிக் லைன். இந்தியாவில் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஏஷியாட்டிக் லைன்லையும் மோஸ்ட் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் இங்கே மட்டும்தான் இருக்குது, அதுவும் இந்தியாவில் மட்டும்தான். கிட்டத்தட்ட 500 லைன்ஸ் இருக்குது. ஐயூசிஎன் ஸ்டேட்டஸை பார்த்தோம்னா இட்ஸ் என்டேஞ்சர்ட் பிகாஸ் எக்ஸ்பேண்டிங் வில்லேஜஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதும் சரி, இல்லீகல் மைனிங் இந்த மாதிரி பண்ணி அந்த மலையில் இருந்து அந்த லயன்ஸ் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணி என்டேஞ்சராக கொண்டு போயிட்டாங்க. ஸோ ஏஷியாட்டிக் லைன் அண்ட் ஆஃப்ரிக்கன் லைன் இவங்க 2மே சேம் ஸ்பீஷியஸோட ஒரு சப்ஸ்பீஷியஸ் தான். ஓகே, இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வருது இட்ஸ் அன் என்டேஞ்சர்டு. ஓகே, இப்போ கொஷின் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அ கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்னு கேட்டிருக்காங்க. நோ. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் ராங். தென் த லைன்ஸ் ஃபேஸ் த்ரெட் ஃப்ரம் போச்சிங் அண்ட் ஹேபிட் ஃப்ராக்மெண்டேஷன், எஸ். ஸோ கரண்ட்லி இது வந்து கிர் நேஷனல் பார்க்கில் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, எஸ் இட்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. So 2 and 3 is the answer. Then India is facing the deadly heat waves. ஸோ யூஎன் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க இந்தியாவோட டெட்லி ஹீட் வேவ்ஸை பற்றி. ஸோ குளோபல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஹீட் வேவ் கிட்டத்தட்ட ஆல்ரெடி 2015 2000 பேரை கொண்டு இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்னும் ஒரு 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஸோ ரேப்பிட் அண்ட் ஃபார் ரீச்சிங் எஃபெக்ட்ஸ் இந்தியாவில் இருக்கும்.
ஸோ ஹீட் வேவ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஹீட் வேவ்னா ஒரு அப்நார்மல் ஹை டெம்பரேச்சர். தென் இது சம்மர் சீசனில் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் இது எக்ஸ்டெண்ட் டில் த ஜூலை வரையும் இது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும், ஜூன்லேருந்து ஜூலை வரையும். இதனால் என்னென்ன பாதிப்பு பார்த்தோன்னா ஹீட் கிராம்ப்ஸ், ஹீட் எக்ஸாஷன், ஹீட் ஸ்ட்ரோக். ஸோ ஹியூமன்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய அனிமல்ஸ்க்கும் இதனால் இதே மாதிரி பாதிப்புகள் இருக்கும். ஓகே, பாசிபிள் கொஸ்டின் பார்த்தோன்னா வாட் காசஸ் த ஹீட் வேவ்ஸ் இன் இந்தியா அண்ட் ஹவு ஷுட் இந்தியா கோப் அப் வித் த இன்க்ரீசிங் இன்டென்சிட்டி அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஹீட் வேவ்ஸ் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். And the next issue is DigiYatra facility. So the government unveiled the DigiYatra initiative. You know, airportsல நம்ம ட்ராவல் பண்ணுற டைம் கம்மியாக இருந்தாலும் செக்கிங் இன்போர்ட் இதிலெல்லாம் நம்மளோட டைம் வந்து நிறைய ஸ்பெண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாமல் நிறைய செக்கிங்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக சிங்கிள் செக்கிங் சிஸ்டமாக கொண்டு வரணுன்றதா DigiYatra initiative by the Ministry of Civil Aviation. So it's an facial recognition technology. நீங்கள் ஏர்போர்ட்டில் போகிறீங்க, உங்கள் ஃபேஸை மட்டும் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்கன்னா ஸோ லாங் க்யூஸில் நீங்கள் நிற்க தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு QR கோடை வச்சு ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் உங்கள் ஃபேஸை ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் தே வில் சென்ட் யூ. ஸோ இந்த மூலயமா அவங்களுக்கு எல்லாமே இமெயில் ஐடி ப்ரூஃப் எல்லாமே கிடச்சிடும். ஸோ இட்ஸ் ஒன் டைம் வெரிஃபிகேஷன். நீங்கள் எத்தனை தடவை போனாலும் அந்த ஐடியை காட்டி ஃபேஸை வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு யூ வில் மூவ் ஆன். ஸோ இதனால் செக்இன், பேகேஜ் ட்ராப் பண்ணுற இந்த மாதிரி எதுவுமே வந்து தேவையில்லை. டக்குன்னு ஃபேஷியல் ஸ்கேன்லேயே முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் இஷ்யூ சைடெக், சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் அட்வைசரி கவுன்சில். ஸோ சைடெக் ரீசெண்டாக நியூஸில் வந்து ஸோ பிரைம் மினிஸ்டருக்கு சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் பற்றி அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கவுன்சிலை உருவாக்குனாங்க. அந்த கவுன்சிலோட ஃபஸ்ட் மீட்டிங் இப்போது ரீசெண்டாக நடந்தது. ஓகே, ஸோ இந்த மீட்டிங் படி பார்த்தோம் கீ டெசிஷன் என்னென்னா, ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற நிறைய பேரோட குரூப்பில் இருக்க எல்லாரோட ஜீன்ஸையும் சீக்வன்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ நடந்த மீட்டிங்கில் அவங்க எடுத்த டெசிஷன். அந்த ப்ராஜெக்டும் கூட ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட் UK, சைனா, ஜப்பான், ஆஸ்திரேலியாவில் நடந்துட்டுருக்கு. ஸோ ஒய் திஸ் ப்ராஜெக்ட், எதுக்கு பீப்புளோட ஜீனை நம்ம வந்து சீக்வன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸை பற்றி ரீட் பண்ணி ஃபர்தராக அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஸோ ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் மினிஸ்ட்ரியும் பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டும் இதோட க்ளோஸ்லி அசோசியேட் ஆகி இருக்காங்க. ஸோ சைடெக் அதை பற்றி பார்க்கணும். இது ஒரு 21 மெம்பர்ஸ் கொண்ட கமிட்டி. ஸோ இவங்களோட வேலை என்னென்னா பிரைம் மினிஸ்டருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. தென் ஜீனோம் ஏஷியா 100K ப்ராஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். அது ஒரு நான் ப்ராஃபிட் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டில் ஸோ போத் இந்தியா அண்ட் UK இந்த 2 கண்ட்ரிஸும் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஏஷியன் பாப்புலேஷன் எல்லாரோட ஜீனையும் ரிசர்ச் பண்ணி அவங்களோட ஹெல்த் லிவிங், எவ்வளோ லாங்கிட்டிவிட்டி, எவ்வளோ நாள் வாழ்கிறாங்க அப்படின்றதையும் கண்டுபிடிப்பாங்க. இட்ஸ் அ பிக் டேட்டா செட்ஸ். ஸோ அட்வான்டேஜஸ் இந்த டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிச்சி ஃபர்தராக மக்களோட நலத்தை காப்பாற்றுறதுக்காக கொண்டு வந்த ப்ராஜெக்ட். ஸோ பாசிபிள் கொஷின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பிரைம் மினிஸ்டரோட சைடெக் இதை பற்றி பார்க்க போகிறோம். இட்ஸ் சேட் பை பிரைம் மினிஸ்டர். எஸ், இட்ஸ் அன் ஹை லெவல் கமிட்டி அண்ட் மிஷன் ஓரியன்டட் ப்ரோக்ராம். எஸ், த போத் and it's chaired by Prime Minister. No, it's chaired by the Prime Minister office, not the Prime Minister. So this option is wrong. So it's act as an advisory body. Yes, the answer is correct. So answer is B, only 2. Then defense. So defenseல சின்ன இஷ்யூ MiG-29. MiG-29 அப்படின்றது ஒரு புதுவிதமான ஏர்க்ராஃப்ட். அந்த ஏர்க்ராஃப்ட் மூலயமா இந்த ஏர்க்ராஃப்ட் மூலயமா நம்மளோட ஏர்ஃபோர்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் பவர் ஆட் பண்ணாமல் இருக்கும். இது ரஷ்யாவில் ஒரிஜினேட் ஆன ஏர்க்ராஃப்ட். நம்மளோட ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார், செகண்ட் வேர்ல்ட் வார், அது மட்டும் தாண்டி கார்கில் வார் ஆஃப் 1999 இதோட அப்டேட்டட் வெர்ஷனை வச்சு தான் நம்ம வந்து பாகிஸ்தானி ஃபோர்ஸஸை நம்ம சுப்ரீமசி வச்சு அவங்கள வந்து ஃபெயிலியர் ஆக்கணும். ஸோ இந்த MiG-29 நம்ம எமர்ஜென்சி கிளாஸில் வாங்கியிருக்கோம். இதோட அப்கிரேடட் வெர்ஷன்ஸை இப்போ நம்ம வாங்க போகிறோம். ஸோ இதில் அப்கிரேடடாக மல்டி ஃபங்க்ஷனல் டிஸ்பிளே ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ இதை நம்ம வாங்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஏர் டு ஏர் ரீஃபியூலிங் ஃபியூச்சரும் இதில் இருக்குது. ரீசெண்டாக கண்டக்ட் பண்ண ஒரு பைலட் ப்ராஜெக்டில் ஸோ ஏர் டு ஏர் காற்றுல பறந்துட்டு இருக்கும் போதே அதோட ஃபியூவலை நம்ம வந்து ஃபில் பண்ணோம். அந்த ஃபியூச்சரையும் வந்து MiGயில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ புது ஏர்க்ராஃப்ட் நம்ம ஏர்ஃபோர்ஸ்க்குள்ளே வரப்போகுது. ஸோ இதில் பாசிபிள் கொஷின்ஸ் பார்த்தோன்னா கிரிட்டிக்கலி அனலைஸ் த ரெடினஸ் அண்ட் கெப்பாசிட்டி ஆஃப் IAF MiGயும் தாண்டி என்னென்ன ஏர்க்ராஃப்ட் வச்சுருக்காங்க, ஸோ அதோட ரெடினஸை பற்றியும் நம்ம இங்கே பேச போகிறோம். நெக்ஸ்ட் we are going to focus on SCO, Shanghai Cooperation Organization. So in the cooperation organization, Dushanbe
தஜிகிஸ்தான் அங்கே வந்து இப்போ நடந்த ரீசன்ட் மீட்டிங். ஸோ வாட் இஸ் ஆல் அபவுட் த ஷங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஷங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னா அது ஒரு ஷங்காய் பேக்ட். ஸோ யுரேஷியன் பொலிட்டிக்கல் எக்கனாமிக் அண்ட் செக்யூரிட்டி அலையன்ஸ்க்காக உருவாக்கப்பட்டது. அதோட மெம்பர்ஸ் பார்த்தோன்னா சைனா, கிர்கிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான் அண்ட் உஸ்பெகிஸ்தான். இப்போ ரீசெண்டாக இந்தியாவும் பாகிஸ்தானும் இதில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் இன்க்ரீஸ்டு ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃபுல் ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா மிலிட்ரி எக்ஸசைசஸ், டெரரிசம், எக்ஸ்டர்னல் த்ரெட்ஸ்லேருந்து பீப்புளை காப்பாற்றும். அது மட்டும் இல்லாமல் ரீஜனல் பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ SCO இதோட இமென்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, தென் இதோட ரீசன்ட் சமிட்டை பற்றியும் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. At last, the last topic is internal security on Gokaland issue. So tripartite meeting. So Gokaland டார்ஜிலிங்கில் வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற ஒரு சின்ன இடம், நேபாளிகளுக்கு சொந்தம் இல்லாமல் அந்த இடம் ஃபுல் அண்ட் ஃபுல் வேற ஒரு பெங்காலிஸ்க்கு சம்மந்தம் இல்லாத நேபாள் பீப்புளோட கல்ச்சர் கொண்ட ஒரு இடம் டார்ஜிலிங்கில் இருக்குது. அதுதான் கோர்க்கலாண்ட். ஸோ அந்த கோர்க்கலாண்டை ஒரு தனி மாநிலமாக அறிவிக்க சொல்லி, ஒரு தனி இண்டிபெண்டன்ஸ் ஸ்டேட்டை அறிவிக்க சொல்லி எல்லா ட்ரைப்ஸும் கோர்க்கலாண்டை சேர்ந்தவங்க எல்லாருமே ஸோ அதை டிமாண்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ கோர்க்கலாண்ட் அதை பற்றி பார்ப்போம். அங்கே இருக்கிறவங்களாம் நேபாளி ஸ்பீக்கிங் பீப்புள். அது மட்டும் இல்லாமல் எத்திக்கல், கல்ச்சுரல் அண்டு எல்லா டிஃப்ரென்சஸும் எத்திக்கல், கல்ச்சரல், லாங்குவேஜ் டிஃப்ரென்சஸ் வித் பெங்காலி கம்யூனிட்டியிலேருந்து அவங்க வேறுபடுறாங்க. ஸோ ரீசெண்ட்லி கோர்க்கலாண்ட் அப்படின்ற வார்த்தையை தயாரித்து கோர்க்கலாண்ட் லிபரேஷன் ஃப்ரண்ட் அப்படின்ற ஒரு யூனிட்டும் உருவாச்சு. ஸோ அதன் மூலயமா அந்த மூமெண்ட்லேருந்து டார்ஜிலிங் ஹில்ஸை வந்து தனி ஸ்டேட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிமாண்ட் ஆஃப் செப்பரேட் ஸ்டேட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நேபாளி இந்தியன் கோர்க்கா ஒரிஜின் ஆஃப் த நார்த் பார்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்காலில் டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஐடென்டிட்டி கிரைசிஸ் தான் இதுக்கு காரணம். ஸோ இதை வச்சு இஷ்யூ ஆஃப் பாவர்ட்டி, அண்டர் டெவலப்மெண்ட், பொலிட்டிசேஷன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ தனி நாடாக கொடுத்துட்டோன்னா we can focus on our own issues அப்படின்றதையும் அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க. பட் இட் இஸ் against the whole country. ஸோ it's against the whole sovereignty of the nation because பக்கத்தில் சைனா அவங்களோட இன்ட்ரூஷன்ஸ் அங்கே அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இஷ்யூஸை கவர்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ பாசிபிள் கொஷின்ஸ், டிஸ்கஸ் த ரூட் அண்ட் காசஸ் ஆஃப் கரண்ட் கோர்க்கலாண்ட் அகிடேஷன் இன் டார்ஜிலிங் அப்படின்றத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் NRC இன் திரிபுரா சூன். ஸோ NRC இன் திரிபுரா பார்த்தோன்னா அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் ஆஃப் அசாம். ஸோ நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் ஆஃப் அசாம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நம்ம நார்மலாக 1959 ஒரு சென்சஸ் உருவாச்சு. அதுக்கப்புறமாட்டுக்கு பங்களாதேஷ் வாருக்கு அப்புறமாட்டுக்கு ஏகப்பட்ட மைக்ரன்ஸ் இந்தியாவுக்குள்ளே வந்ததுனால, எஸ்பெஷலி அசாம்குள்ளே வந்ததால் அவங்களோட இண்டிபெண்டன்சி அங்கே பாதிக்கப்பட்டுச்சு. ஸோ மிட்நைட் ஆஃப் 24 மார்ச் 1971 முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே இந்தியன்ஸ். அதுக்கப்புறம் வந்த எல்லாருமே அவங்க அந்த ஸ்டேட்டோட ஒரு ஓனர்ஷிப் தான், ஸ்டேட்டோட ஒரு மெம்பர் அப்படின்ற டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னா அவங்கள மைக்ரண்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி அவங்கள வெளியேற்றுறதுக்கான நடவடிக்கையில் கவர்மெண்ட் எடுப்பாங்க. ஸோ இதுதான் NRC. ஸோ அசாமில் இருந்த மாதிரியே திரிபுராலையும் NRC எடுக்கணும், மைக்ரண்ட்ஸை வெளியேற்றணும் அப்படின்ற ஒரு புது கொள்கையை சுப்ரீம் கோர்ட்டில் வச்சுருக்காங்க. இதுக்காக சுப்ரீம் கோர்ட் நம்ம கவர்மெண்ட்டை டிசைட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ த லாஸ்ட் கொஷின் இஸ், ஸோ அசாமோட அந்த மைக்ரேஷனோட நேச்சர் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். நேஷ்னல் ரீஜன் ஆஃப் சிட்டிசன்ஸ் அவங்களோட அந்த இஷ்யூஸ் பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி லே அவுட் பண்ணணும். இதோட செகண்ட் பார்ட் வீடியோ ஆஃப் அக்டோபர் வித்தின் ஃபியூ டேஸில் வரும். ஸோ எவ்ரி 15th of the month first part release பண்ணிடுவோம். every 30-31ல second part release பண்ணிடுவோம். Thank you for watching.